ராணுவம் எங்களுடைய அந்நிய காணிக்க வீடு கட்டி இருக்கணும், வாடகைக்கு விட்டு இருக்கணும், தங்களுடைய ஆட்களுக்கு விசிட் வர அவைக்கு வாடகைக்கு கொடுத்துருக்கணும். பௌத்தம் ஒரு உயரிய நிறைய கூறியிருக்கு, இங்கே அது மீறப்படுகிறது. அப்போ தமிழற்ற காணிக்க வீடு கட்டி அதை வாடகைக்கு கொடுக்கோம், நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாமோ சொல்லுங்க பார்ப்போம். உள்ளுக்கு நுழைந்த போது பார்த்தால் அங்கே ஒரு பௌத்த பிக்கோரால் இருக்கிறார். அவர் சொன்னார், இது எங்கட காணி, இதுக்குள்ள வரையிலாது. சிங்கள ஆக்களை குடியமர்த்துவதற்காக எங்கட காணி எடுக்கவில்லைங்க அப்படின்னா. ஆயிரத்து 1990களில் தங்களுடைய பூர்வீக நிலங்களை விட்டு வெளியேறி இன்னும் ஒரு நிலத்தில் அகதிகளாக வாழ்ந்து மீளவும் தங்களுடைய நிலங்களுக்கு திரும்பி இயல்பு வாழ்க்கையை வாழ முற்படுகிற சனங்களின் கண்ணீர் கதைகளுக்கு சாட்சியாக நிற்கிறது இந்த தையிட்டிமன். எங்களை காணி தான் எங்களுக்கு வேணும், அடுத்த காணி தேவையில்லை, அவன் காசும் தேவையில்லை, காணியும் தேவையில்லை, எங்களோட சொந்த நிலம்தான் எங்களுக்கு வேணும். நாங்கள் 90ஆம் ஆண்டு வீடு வாசல் ஒன்றும் இல்லாமல் வெறும் நிலத்தை தான் வச்சிருக்கிறோம். சேர்ந்து எங்களுக்கு பின்னால் உள்ள காணியையும் கொண்டு வந்து எங்களை காணிகளுக்கு சேர்த்து தங்களுக்கு 150 பேர் இருக்குன்னு சொல்லி தங்களுடைய ஆக்களை கொண்டு வந்து குடியேற்றுவதற்கு அதை விண்ணங்கப்படுகினோம். அதுக்கு நாங்கள் ஒருபோதும் நீய மாட்டோம். எங்களுக்கு வேறு யார்த்தையும் காணி தேவையில்லை, எங்களோட சொந்த காணி தான் வேணும், சொந்த காணி தான் நாங்கள் வாழ வேணும், அடுத்த வேண்டிய காணியில் வாழ முடியாது. மற்றது 16 பேற்ற காணி இருக்கு. அப்போ 180 வரப்பு அதை கொண்டு வந்தது. அவை சிங்கள ஆக்களை குடியமர்த்துவதற்காக எங்களோட காணி எடுக்கவில்லைங்க அப்படின்னா அது என்னென்று சட்டத்தின்படி முடிவாகும். ஆனால் நாங்கள் ஒருபோதும் அதுக்கு இடமளிக்க மாட்டோம். எல்லாத்த காணியையும் எங்களுக்கு கையளிக்கத்தான் வேணும், விகாரியும் அகற்றத்தான் வேணும், இராணுவத்தையும் படுத்தாலும் எடுக்கத்தான் வேணும். இராணுவம் எங்களுடைய அந்நிய காணிக்க வீடு கட்டி இருக்கணும், வாடகைக்கு விட்டு இருக்கணும், தங்களுடைய ஆட்களுக்கு விசிட் வர அவைக்கு வாடகைக்கு கொடுத்துருக்கணும். அப்போ தமிழற்ற காணிக்க வீடு கட்டி அதை வாடகைக்கு கொடுக்கோம், நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாமோ சொல்லுங்க பார்ப்போம். நினைச்சாச்சு உள்ள வேண்டாம், அதை விட்டுட்டு போகணும். கட்டேக்க சங்கட காணிக்க நிலம் போட்டுட்டு பேந்து கொண்டு வந்து வேலி அடைச்சி போட்டு தான் பிகாரியை கட்டி ஒழுப்பி இருக்கணும். அது சட்டத்துக்கு நியாயமோ? இராணுவ ஆட்சி என்றால் இந்த வேலையை செய்ய வேணும் உங்களுக்கு. என்னென்று தமிழர்களோட நாங்கள் விரோதியாக பார்க்கல, எங்களோட காணியை விட்டால் காணும், எங்களுக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை, எங்களோட காணி தான் வேணும், மற்ற காணி வேண்டாம், காசும் வேண்டாம். அது இந்த பேப்பரில் போட்டிருக்கு, அது அரசியல்வாதிகள் சங்கட சுயநலத்துக்காகத்தான் போராட்டம் நடத்தினோம். அதே சங்கட சுயநலத்துக்காக இல்லை, எங்களோட மண் எங்களுக்கு வேணும், சிங்களவருக்கு தேவையில்லை. விகாரி அங்கே இதுக்குத்தான் இவைக்கு கீழே இல்லை, அந்த விகாரியை கும்பிடலாம் தான். பொதுமக்கள் இருக்கிற விகாரி அங்கே காணி இருக்கு, அவைக்கு தெற்கால காணி இருக்கு, அதுக்கு நிலம் போட்டுட்டு தான் வேந்து கொண்டு வந்து இங்கே கட்டினோம். ஏன்னா அந்த காணியை பிடிச்சி எல்லாரையும் குடிக்க மாட்டலாம், அதுக்கு நாங்கள் ஒருபோதும் உடைய மாட்டோம். நாங்கள்
1990ஆம் ஆண்டு யுத்தம் தீவிரமாக ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் இந்தியன் ஆர்மி இலங்கையிலிருந்து மீண்டும் இந்தியாவுக்கு சென்ற பின்னர் இலங்கை இராணுவத்துடன் விடுதலை புலிகளுக்கு போர் ஏற்பட்ட போது 1990ஆம் ஆண்டு நாங்கள் எங்கள் சொந்த இடங்களை விட்டு யுத்தத்தின் காரணமாக இடம்பெயர்ந்து சென்றோம். அந்த நேரம் சொல்லப்பட்டது எங்களுக்கு தமிழ் மக்களை விடுதலை புலிகளிடமிருந்து காப்பாற்றுவதற்கான யுத்தம் ஒன்று நடைபெறுவதாக கூறிய இந்த யுத்தம் நடைபெற்றது. நாங்கள் தப்பி ஓடினோம். எங்கள் உயிரை காப்பாற்றுவதற்காக நாங்கள் இந்த இடத்திலிருந்து நாங்கள் வெளிக்கிட்ட தப்பி ஓடினோம். நீண்ட காலமாக கிட்டத்தட்ட 27 வருடங்களாக 30 வருடம் என்று வைத்துக் கொள்வோம். 30 வருடங்களாக இந்த இடத்துக்கு வர முடியாத நிலைமையை காணப்பட்டது. 2016-17 விடுவதாக அறிவிக்கப்பட்ட போதிலும் நாங்கள் வந்தபோது இல்லை உங்களுடைய ஏரியா இன்னமும் உயர் பாதுகாப்பு வலயத்துக்கு உள்ளேயே இருக்கிறது, இன்னமும் உங்கள் பிரதேசம் விடப்படவில்லை, நாங்கள் விடும்போது அறிவிக்கிறோம் என எங்களோட கிராம சேவை அலுவலர்களிடம் பிரதேசம் கூறப்பட்டது. ஆனால் பின்னர் அறிவிக்கப்பட்டது இல்லை உங்களோட பிரதேசம் விடுவிக்கப்பட்டு விட்டது, நீங்கள் உங்களோட காணியை துப்புரவாக்கி வேலிகளை போடுங்கள். அப்போது நாங்கள் பார்த்தபோது எங்களுக்கு எங்களோட காணியில் 3 பக்கம் எல்லை இருந்தது. வீடு உடைந்து அரைகுறையாக காணப்பட்டது. கோப்பி செலவுகளுக்கு மேலே எங்களோட வீடு இல்லை. ஆனால் எங்களோட வீட்டின் ஒரு பகுதி உயர் பாதுகாப்பு நிலையம் என்று சொல்லப்படுற அந்த பிரதேசத்துக்குள் அமைந்திருந்தது. நாங்கள் அப்போது இராணுவத்தினர் இருந்தார்கள், கேட்டோம் நாங்கள் எங்களோட காணி அளக்க வேண்டும் என்று நான் சேவியரை கூட்டிக் கொண்டு வந்தேன். சேவியரோட அந்த எங்களோட காணி உறுதியோடு அளக்க முற்பட்ட போது அங்கே இருந்த இராணுவத்தினரால் எங்களிடம் கேட்கப்பட்டது, உங்களிடம் உறுதி இருக்கிறதா, உங்களோட உறுதி காணியான்? ஆமாம் உறுதி இருக்கிறது என கூறப்பட்ட போது 62ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட உறுதி இருக்கிறதா அல்லது பின்னர் எழுதப்பட்ட உறுதியாண்டு? நான் உறுதி காட்டிய போது என்னுடைய காணியின் தாய் உறுதி 1938ஆம் ஆண்டு எழுதப்பட்ட காணி. 48 சுதந்திரம் கிடைத்தாலும் 38ஆம் ஆண்டு அந்த காணி என்ற எங்களோட தாய் உறுதி 38ஆம் ஆண்டு இருந்தது. அப்போ அதை காட்டி இது எங்களோட உறுதி 38ஆம் ஆண்டு தாய் உறுதி இருக்கிறது. 4 உறுதி எங்கள்கிட்ட இருந்தது. அந்த ஒவ்வொரு தலைமுறையாக கைமாறி வந்த உறுதி இருந்தது. காட்டி நாங்கள் அளக்க வேண்டும் என உள்ளுக்கு சென்ற போது 3 எல்லை வெளியே இருந்தது. ஒரு எல்லை உயர் பாதுகாப்பு நிலையம் என சொல்லப்படுகின்ற இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்த பகுதிகள் இருந்தது. உள்ளுக்குள் நுழைந்த போது பார்த்தால் அங்கே ஒரு பௌத்த பிக்குவரால் இருக்கிறார். அவர் சொன்னார், இது எங்கட காணி, இதுக்குள்ள வரையிலாது. நாங்கள் சொன்னோம், இல்லை எங்கட காணி 8 பிறப்பு காணி உங்களோட பகுதிக்குள்ளே இருக்கிறது, மிகுதி காணியை எங்கட வழியில் இருக்கிற காணியை தவிர மிகுதி காணியை நாங்கள் சேவை போட வேண்டியிருப்பதால் உடனடியாக எங்களுக்கு நாங்கள் அளக்க வேண்டியிருக்கிறது என கேட்டபோது அந்த விகாராதிபதியால் கூறப்பட்டது, இல்லை இதுக்கு நீங்கள் வரையலாது, இது விகாரைக்குரிய காணி. எங்களுக்கு அது பெரிய ஆச்சரியமாக இருந்தது. எங்களோட காணி என்னென்று விகாரைக்குரிய காணியாக மாறியது எங்களுக்கு தெரியும். இந்த பிரதேசத்தில் இருக்கிற காணி முழுக்களும் தனியாருக்கு சொந்தமான காணி, ஏன் இவ்வாறு மாறியது என்று சொல்லி எங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. நாங்கள் போய் பிரதேச செயலரிடம் முறையிட்டோம், கிராம சேவை அலுவலரிடம் முறையிட்டோம். ஆனால் அதற்கான தீர்வுகள் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கவில்லை. வச்சிருக்கீங்களா? நீங்க கதைங்க கதைக்கிறேன். மைத்திரியின் காலத்தில் மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருந்தபோது போராடினோம். ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்தபோது போராடினோம். இந்த ரணில் விக்ரமசிங்க இருந்த காலப்பகுதியில் 2023 இறுதி அல்லது 2024 ஆரம்பம் என நினைக்கிறேன், தெளிப்பளை பிரதேச செயலரால் எங்களுக்கு அழைப்பெடுக்கப்பட்டு உடனடியாக நீங்கள் வாருங்கள், உங்கள் காணி விடுவிக்கப்பட இருக்கிறது,
நீங்கள் உங்களோட காணியை விடலாம் எடுக்கலாம் வாங்குவோம் உறுதியோடு வாங்கணும். அப்போ நாங்கள் வந்தோம். அவர்கள் கூறிய மாதிரி ஒரு 9 மணிக்கு வாங்கணும்னு சொன்னார்கள். நாங்கள் வந்தோம். சரியாக தேதி ஞாபகம் இல்லை, நேரம் 9 மணி என்று சொன்னார்கள். நான் எனது அலுவலகத்தில் லீவ் எடுத்துக்கொண்டு வந்தேன். வந்து இங்கே பார்த்தா பிரதேச செயலர் வந்திருந்தார், பிரதேச செயலர் உத்தியோகத்தர் வந்திருந்தார்கள். ஆனால் பௌத்த பிக்கு வந்து எங்களை பிரதேச செயலர் உட்பட உள்ளுக்கு அனுமதிக்கவில்லை. ஆனால் பிரதேச செயலர் ஜனாதிபதி செயலகத்திலிருந்து வந்திருந்த அந்த கடிதத்தை காட்டி எங்களுக்கு இப்படி ஒரு கட்டளை ஜனாதிபதி செயலகத்திலிருந்து வந்துள்ளது, எனவே நாங்கள் அளக்க வேண்டும் என்று சேவியர் டிபார்ட்மெண்ட் வந்திருந்தது. ஆனால் அவர்கள் எங்களை உள்ளுக்கு அனுமதிக்கவில்லை. ஆனால் பிரதேச செயலரையும் சேவியர் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்த ஆக்களையும் உள்ளுக்கு அழைத்து கலைத்தார்கள். இங்கே அளவீடுகள் எதுவும் செய்யப்பட மாட்டாது, செய்ய நாங்கள் விட மாட்டோம், வெளியேறுங்கள். பிரதேச செயலர் எங்களிடம் வந்து சொன்னார், தயவு செய்து என்னை மெனித்து கொள்ளுங்கள், அவர்கள் அளக்க விடுகிறார்களே. நான் இந்த தகவலை மாவட்ட செயலருக்கும் ஜனாதிபதி செயலத்துக்கும் அறிவிக்கிறேன் என்று. இந்த தகவல் பிரதேச செயலத்தில் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். அப்போ ஜனாதிபதி செயலகத்தால் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பை உதாசீனம் செய்யக்கூடிய அதிகாரம் அந்த பௌத்த பிக்குக்கு இருக்கா என்றதான் கேள்வி. ஆனால் நாங்கள் இந்த இடத்துல ஒன்றை சொல்லவிடும், எனக்கு நிறைய சிங்கள நண்பர்கள் இருக்கிறார்கள். எனது குரு, நான் சிங்களம் படித்தேன், சுனில் சார்ன்னு சொல்லி ஒரு சிங்கள ஆளிடம் படித்தேன். இன்னும் சொல்ல போனால் என்னுடைய 50வது வயது பர்த்டே ஆண்டு February 20th என்னுடைய பர்த்டே அன்றைக்கு அந்த சிங்கள வகுப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அந்த என்னுடைய சிங்கள ஆசான் எனக்கு ஒரு கேக் வாங்கி வந்து எனக்கு பர்த்டே அவர் செய்தார். 50வது வயசில் என்னுடைய பர்த்டே செய்தார் ஒரு சிங்கள ஆசான். எங்களுக்கு சிங்களவர்கள் எதிரி இல்லை. இவ்வளத்தையும் என்னுடைய அப்பா கொல்லப்பட்டது அனுராதபுரத்தில் மிகுந்தலையில் வைத்து எரித்து கொல்லப்பட்டதாக எங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட் தரப்பட்டது. நாங்கள் பொடியையும் காணவில்லை, இறந்ததற்கான ஆதாரம் இல்லை, ஆனால் எங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட் தரப்பட்டது. அப்படி இருந்த போதும் நாங்கள் சிங்களவர்களை, ஏனென்றால் எல்லா சிங்களவர்களையும் நாங்கள் எதிரிகளாக பார்க்கவும் இல்லை, விரோதிகளாக பார்க்கவும் இல்லை. பௌத்தத்தை நாங்கள் மதிக்கிறோம். நாங்கள் அது இலங்கையில் மேன்மை தங்கிய மதம் அல்லது அரசியல் அமைப்பில் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிற மதம் என்பதற்காக இல்லை. பௌத்தம் என்பது ஒரு நெறி. அந்த நெறியை, அந்த கொள்கையை நாங்கள் மதிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் போராட்டம் செய்வது கூட பௌத்தத்தை பாதுகாக்கும் முயற்சி தான். ஏனென்றால் பௌத்தம் ஒரு உயரிய நெறியை கூறியிருக்கு, இங்கே அது மீறப்படுகிறது. அப்போ பௌத்த நெறியை மீறியவர்களை கைது செய்த வேண்டும் என்று நினைத்தால் அரசு உடனடியாக செய்ய வேண்டியது இந்த பௌத்தத்தை அல்லது பௌத்த நெறியை மீறி செயற்படும் எங்களோட காணிகளை திருடிய இந்த பௌத்த பிக்குவை தான் முதலிலே கைது செய்ய வேண்டும். அவர்களுக்கு காவலாக இருப்பவர்கள் இராணுவத்தினரும் போலீசாரும். இங்கே நாட்டில் இருக்கும் சட்டம், அரசியல் அமைப்பு எல்லாம் இங்கே கேள்விக்குறியாக்கப்படுகிறது. எங்களால் அல்ல, இங்கே இருக்கிற ஒரு பௌத்த பிக்குவாளாலையும் காவல்துறை அதிகாரிகளாலும். தயவு செய்து நான் சொல்லுகிறேன், மீண்டும் சொல்லுகிறேன், எனக்கு நிறைய சிங்கள நண்பர்கள் இருக்கிறார்கள். சிங்கள நண்பர்கள் அவர்கள் பின்பற்றும் பௌத்த மதத்தை நான் ஒரு உயரிய மதமாக மதிக்கிறேன். நான் கூட ஆரியகுளத்தில் இருக்கிற ஒரு விகாரைக்கு நான் போய் கும்பிட்டுருக்கிறேன், நாக விகாரைக்கு போய் தொழுதுருக்கிறேன். கதிர்காமத்துக்கு செல்லும் போது நாங்கள் அங்கே இருக்கிற விகாரைக்கு போய் தொழுதிருக்கிறோம். எங்களுக்கு இந்த சமய வேறுபாடு, சமய பாகுபாடு எதுவும் இல்லை. நாங்கள் எல்லா மதத்தையும் மதிக்கிறோம். ஆனால் எங்கள் காணி என்பது முக்கியம். எங்கள் காணி எங்களுக்கு வேண்டும். பரம்பரை காணி, அந்த காணி வந்து 4 தலைமுறை கைமாறி வந்திருக்கிறது. இப்போ பரம்பரையாக எங்களிடம் அந்த காணி கைமாறி வந்த காணி ஒன்றை பிடித்து வைத்து கொண்டு, இல்லை இது எங்களோட காணி, இது விகாரைக்குரியது என கூறுவது அர்த்தமற்றது. அதே நேரம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்றா, கௌரவ ஆளுநர் சொல்லியிருக்கிறார், பொதுமக்களின் காணியில் விகாரை கட்டப்பட்டுள்ளது என்று. கௌரவ அமைச்சர் சந்திரசேகர் சொல்லியிருக்கிறார், ராமலிங்கம் சந்திரசேகரன் சொல்லியிருக்கிறார், இந்த விகாரை அமைக்கப்பட்டிருக்கிறது தனியாரின் காணியில் என்று சொல்லியிருக்கிறார். எனவே தனியாரில் ஒரு காணியில் ஒரு கட்டடம் அமைக்கப்பட்டால் அதற்கு அரசு செய்கின்ற சட்ட நடவடிக்கை என்னவோ அதை செய்தால் காணும். எங்களுக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை. இலங்கையின் அரசியல் அமைப்பில் அல்லது இலங்கையின் நீதி சட்டத்தில் என்ன இருக்கோ அதை செய்தால் காணும். எங்களோட காணி எங்களுக்கு மீண்டும் கிடைக்கும் என நான் நினைக்கிறேன்.
இன மத பேதமின்றி அனைத்து மக்களையும் நாட்டினுடைய குடிகளாக அனைத்து ஆட்சி செலுத்தப் போவதாக குறிப்பிடுகின்றது தற்போதைய அரசு. இந்த மக்களுடைய கேள்விகளுக்கு என்ன விடையினை அளிக்கப் போகிறது என்பதே தற்போதைய கேள்விக்குறியாக இருக்கிறது.